ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு தேர்தல் வாக்குறுதியில் பல்வேறு திட்டங்களை இவங்க சொல்லியிருக்கிறாங்க. அந்த திட்டங்களை எல்லாம் எப்படி நிறைவேற்ற போறாங்கன்னு ஒரு ப்ளூ பிரிண்டாக, ஒரு முன்னோட்டமாக, ஒரு ட்ரெய்லராகத்தான் இன்னைக்கு இந்த உரை இருக்கும்னு நாங்கள் நினைச்சோம். மக்களும் அதை எதிர்பார்த்தாங்க. ஆனா இவங்களுடைய அறிவிப்புகளை எப்படி நிறைவேற்ற போறாங்கன்னு, எதிர்காலத்தில் ஒவ்வொரு திட்டத்தையும் எந்த காலத்தில் நிறைவேற்ற போறாங்கன்னு இந்த ஆளுநர் உரையில இடம்பெறும்னு நாங்கெல்லாம் நினைச்சோம். மிகுந்த ஏமாற்றம் அளிக்கின்றது. சொன்ன வாக்குறுதிகள்லேருந்து எப்படியெல்லாம் என்ன காரணம்லாம் சொல்லி எஸ்கேப் ஆயிடலாம் அப்படிங்கிறதுக்காக நேற்று முன்தினம் அதற்கு ஒரு முன்னோட்டமாக ஒரு வெள்ளை அறிக்கைன்னு சொல்லி ஒரு வெற்று அறிக்கையை நேற்று முன்தினம் வெளியிட்டாங்க. அதை பற்றி நேற்று எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு அவர்கள் ஒவ்வொருத்துக்கும் சரியான பதிலடியை கொடுத்திருக்கிறார். கேள்விகளும் கேட்டிருக்கிறார். அதற்கு எந்த பதிலும் இது வரைக்கும் இல்லை. இப்படி மின்வெட்டு, விவசாயிகள் போராட்டம், இது எல்லாத்துக்கும் மேல சட்டம் ஒழுங்கு இன்னைக்கு எந்த அளவுக்கு மோசமா இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க ஒவ்வொரு நாளும் தொலைக்காட்சிகளை நீங்களே ஒளிபரப்பிட்டு இருக்கீங்க. ஒரு சின்ன புள்ளி விவரத்தை இங்க சொல்ல விரும்புறேன். கடந்த ஒரு மாசத்துல மட்டும் சுமார் 175 பாலியல் வன்கொடுமைகள், 65 கொலைகள், 4 சாதிய ஆணவ படுகொலைகள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் தேர்தல் பிரச்சாரத்தின் போது எப்படியெல்லாம் டயலாக் பேசினார், வீரவசனம் பேசினார்னு தமிழ்நாட்டு மக்கள் பார்த்தாங்க. நீங்க அத்தனை பேர் பார்த்திருப்பீங்க. என்ன சொன்னாரு? பச்சை பிள்ளைங்க, படிக்கிற பிள்ளைங்க, சின்ன பொண்ணுங்க, வீட்டில் இருக்க பொண்ணுங்க, வேலைக்கு போற பொண்ணுங்க, இவங்க எல்லாருக்கும் நடக்கிற கொடுமையை சொல்ல முடியலையே சிஎம் சார் அப்படின்னு எங்க தலைவரை பார்த்து, அப்படி இருக்கக்கூடிய முதலமைச்சரை பார்த்து இன்றைய முதலமைச்சர் அவர்கள் வீராவசனம் பேசினார். இன்னைக்கு அவங்களுடைய ஆட்சியில தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இந்த கொடுமைகள்லாம், குற்றங்கள்லாம் பார்க்கும்பொழுது ஒரு திரைப்படத்தில் வரும்ல, சார் கண்ணாடியை பார்த்து பேசிட்டு இருக்கீங்க சார் அப்படிங்கிற நிலைமையை இன்னைக்கு முதலமைச்சர் ஏற்படுத்தி இருக்கிறார். அதுவும் வேலையே பயிர மேஞ்ச கதையாக இன்றைக்கு நடக்கக்கூடிய அனைத்து குற்றங்கள்லையும் யார் ஈடுபடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆளுங்கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள், அவங்களுடைய கட்சியினரே அந்த குற்றங்கள்ல ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுக்க போகுதுன்னு ஆளுநர் உரையில எந்த விதமான ஒரு குறிப்பும் கிடையாது.